அன்பானவர்களே, தேவனிடம் கேட்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அடுத்தது மனதுல வாஞ்சை இருக்கணுங்க. இந்த செய்தியின் நோக்கமே எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா மாறணும் என்கிற தாகத்துல தேவன் எப்படி இருக்கிறார், தன்மையை வெளிப்படுத்துறார் என்பதை உலகத்துக்கு உண்மையை காட்டதான். ஆக இது பிரசங்கிக்கிற நான் முதலாவது கை கொள்கிறேனா என்பதை பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். 2வது உங்களுக்கு. ஆக எனக்கும் சேர்த்தே நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆக சே நோ, வேண்டாம் என்று சொல்லுங்கள். வேண்டும் என்று கேளுங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில பொறாமை வேண்டாம். ஆண்டவரே பொறுமை வேண்டும் என்று நாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில வெளிய சொல்லாட்டி கூட, நம்ம அறியாமல் பல முறை, பல சூழ்நிலையிலே பொறாமையோடு கூட பேசுவதும், பார்ப்பதும், நடப்பதும் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்குமானால், அவரிடத்திலே உண்மையாய் நம்மை தாழ்த்தி சரண்டர் ஆக்குவோமானால், அவர் நம்மை காப்பாற்றவும், நம்மை சுத்திகரிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆக சே நோ ஜெலஸ், நோ மோர் ஜெலஸ் இன் மை லைஃப் ஓ காட். கிவ் மீ யுவர் பேஷன்ஸ் ஓ காட். உம்முடைய திவ்ய பொறுமை எனக்கு தாரும். ஆண்டவரே எனக்கு பொறாமை வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஒரு வேண்டுதலோடு இந்த செய்தியை கேட்போமா? உங்களுடைய பிரயோஜனத்துக்காக பொறாமையினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேடுக்குள்ளாய் போகும் என்பதை நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Proverbs chapter 14 verse 30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி என்று வாசித்தோம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு புற்றுநோய்க்கு ஏதுவான ஒரு காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் வேதாமத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த பொறாமை குணம் மனுஷனுடைய வாழ்க்கையில எரிச்சலை கொண்டு வந்து இறுதியில கொலையில கொண்டு போய் விட முடியும். இதுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஆபேல், காயன் அவங்க சகோதரர்கள் தான். ஆனா ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணார். ஆனா காயனோ எரிச்சல் அடைந்தவனாய், பொறாமை கொண்டவனாய் தன் சகோதரன் மேல என்ன பண்ணா, அது வெளியே காட்டாம இருதயத்துக்குள்ளே வைத்திருந்தபடினாலே ஒரு நாள் அது வெடித்தது. அதோடைய விளைவு அப்பாவியான தன் சகோதர ஆபேலை கொலை செய்தான். இன்றைக்கு கூட இந்த செய்தி கேட்கிற அன்பானவர்களே, வரப்போகிற ஆபத்திலிருந்து உங்களை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில இந்த பொல்லாத குணமாகிய பொறாமைக்கு இடம் தராதீர்கள். நம்மை மாற்றிக்கொள்வோம். அதுக்கு பதிலாக அந்த இடத்தை எது நிரப்பணும்? பொறுமை நிரப்ப வேண்டும். துரிதமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் நிலை பெறாது. ஒரு மனுஷன் உடனே பணக்காரனா மாறுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன கையும் காலும் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆட்டம் போடுவான். யாரையும் மதிக்க மாட்டான். என்ன சொல்லுவாங்க? தலகண எரிச்சு பாருங்கன்பாங்க. ஏன்னா, புதிய பணக்காரன் அல்லது புதிய அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது இப்படி நடப்பது இயல்பு. ஆனால் குருவி கூட அடிபடும்போது என்ன செய்யுமா? அடிபட்டால் குருவி கூட அறிவுரை சொல்லுமா? அதேபோல இன்றைக்கு சிறிய மனிதர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற பாடங்களால பொறுமையாக இருந்து பல சாதனை செய்கிறார்கள். அவர்கள் வாழ்விலே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அதாவது ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவம் காணப்படும். ஆக இதுக்கு ஈடாக தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன? நாம் என்ன கேட்கப் போறோம்? பொறாமை வேண்டாம். பொறுமை தாரும் ஆண்டவரே. இப்போது சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Psalms 37 verse 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலே எரிச்சல் ஆகாது. அப்போ காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்துல அன்பானவர்களே, இந்த பொறுமையில 2 வகை நம்ம பிரித்து கூட பார்க்கலாம். எப்படி ஒரு விவசாயி தன் நிலத்தை உழுது, அதை பயிரிட்டு அறுவடைக்கு காத்திருக்கிறானோ, அது ஒரு வகையான பொறுமை தான் இல்லையா? இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் படித்திருக்கிறீங்க. எவ்வளோ நேரத்த ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்காக, உங்களுடைய கம்பெனிக்காக அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க உழைத்திருக்கிறீங்க. ஆனால் அறுவடை வருவதற்கு முன்பாக அவசரப்பட்டோ, அல்லது கோபப்பட்டோ, ஆத்திரப்பட்டோ நல்ல அறுவடையை இழந்தவர்கள் ஏராளம். அதனால இந்த புத்தீனமான குணம் நமக்குள் வராதபடி கர்த்தர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரும். அதேபோல பேஷன்ஸ் இன் லாங் சஃபரிங் சொல்லுவாங்க. அதாவது பொறுமை என்பது இன்னொரு அடுத்த படி என்ன பார்த்தீங்கன்னா, நீடித்த பொறுமை அல்லது நீடிய பொறுமையுடையவர்களாய் நம்ம இருக்கணும்னு வேதம் அறிவுரை கூறுதுங்க. ரோமரின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள்.
உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை பார்த்தீங்களா? இந்த உபத்திரத்தில பொறுமையா இருங்க. கிறிஸ்தவ சுவிசேஷ பணியை செய்யக்கூடாது. மிஷனரிகள் தேவனுடைய அன்பை சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்கு செல்லக்கூடாது. இன்னும் பல விதமான நூதனமான திட்டங்களை சத்துருக்கள் கொண்டு வர இருக்கிறாங்க. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்தை குறித்து தான் சொல்றேன். இப்ப நீங்க பார்க்கிற கண்ணுக்கு தெரியுது எல்லாமே பளபளப்பா தெரியும். ஆனால் அது பின்னாக விஷம் நிறைந்த குணங்கள், பொல்லாப்பு நிறைந்த செயல்கள் வெளிவரப் போகிறதுங்க. இதேபோல இந்த சமயத்துல அந்த நாட்கள்ல திருச்சபைக்கு விரோதமாக பல உபத்திரத்தை பல மன்னர்கள் கொண்டு வந்தாங்க. பல ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா கர்த்தருடைய ஜனங்கள் பொறுமையாய் ஜெபத்தில காத்திருந்தபடினாலே, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஆயிட்டு உபத்திரத்திலே பொறுமையா இருந்ததுனால, தேவனாகிய கர்த்தராலே அவர்கள் கனம் பெற்றார்கள். அவர்களுக்குடைய கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதை கேட்கிற அன்பானவர்களே, சே நோ. ஆண்டவரே, பொறாமை வேண்டாம். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தார். இன்றைக்கும் கூட நாம் பேசுகிற வார்த்தைகளே பொறுமை, நம்முடைய செயல்களே பொறுமை. ஒருவருடைய வாழ்விலே குறைகள் வரும்போது உடனே கோபத்திலே அவர்களை நடத்தி விடாதபடி பொறுமையோடு அணுகினால் நிச்சயமாய் அவர்கள் மனம் திரும்ப அது ஏதுவா இருக்கும். அந்த நேரத்தில் நாம் கருணை காட்டும்போது, அன்பை வெளிப்படுத்தும் போது அவர்கள் மனம் திரும்ப அது ஏதுவா இருக்கும். ஆக இந்த திவ்ய குணங்களை பெற்றிட நம் தேவனிடத்திலே கேட்போம், மன்றாடி கேட்போம். நிச்சயமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமா? எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த அனுபவத்தை பெற்றிட நீடிய பொறுமையை கர்த்தருடைய ஆவியை நமக்கு தருவாராக. ஆகிய அன்பானவர்களே, பொறுமையை இழந்ததுனால நிறைய பேர் நல்ல வேலை இழந்திருக்கிறாங்க. தங்களுடைய நல்ல குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கணவனை, மனைவியை, பிள்ளைகளை இழந்தவர்கள் ஏராளம். இன்னைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. உதவிக்கு ஆள் இல்லையேன்னு புலம்புறாங்க. காரணம் என்ன? பொறுமை இல்லாத காரியம். ஆக கர்த்தர் மன்னிப்பாராக. நம்ம ஆண்டவரிடத்தில் இப்போ மன்றாடி கேட்போம். சர்வ வல்லவரே, இந்த அருமையான நேரத்துல கர்த்தாவே சே நோ என்று நீ சொல்லிக் கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையின்படியே இங்கே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாருடைய வாழ்வில எந்த பகுதியிலும் பொறாமை இருக்குமானால், தன் சகோதரனை குறித்து தன்னை பார்க்கிறோம் ஒருத்தர் வசதியில வந்துட்டா, படிப்புல வளர்ந்துட்டா, அல்லது கிருபைகள்ல வரங்கள்ல வளர்ந்துட்டா, அல்லது ஊழியங்கள்ல கனி கொடுத்தா, அதை குறித்து மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஒரு நாள் பொறாமைக்கு இடம் தரக்கூடாது. அன்போ எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கும் என்றபடி ஆண்டவரே, உம்முடைய திவ்ய குணமாகிய பொறுமையை ஒவ்வொருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கூட கேட்க பொறுமை இல்லாதபடி இன்னைக்கு ஸ்கிப் பண்றவங்க எத்தனை பேர், அவர்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இதை மற்றவர்களுக்கு போய் சேரணுமேங்கிற ஒரு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதபடி இன்னைக்கு எரிச்சல் அடைகிறவர்கள் எத்தனை பேர், அவர்களை கர்த்தர் மன்னிப்பீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தை மற்றவர்கள் வாஞ்சியோடு அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தையின்படி பொறாமை வேண்டாம் ஆண்டவரே, பொறுமை தாரும். இந்த நாளில் நம்முடைய சமூகம் தங்கி இருக்கட்டும். உம்முடைய பொறுமையை, திவ்ய குணத்தை, நீடிய பொறுமையை, நாங்கள் சாந்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன் அல்லவா? உண்மையே பற்றி நடக்க அருள் தார். ஒவ்வொரு மேல் அந்த திவ்ய குணங்கள் இறங்கி வருவதாக. ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி பொறுமையோடு ஜெபித்து ஜெயிப்போம். நிச்சயமாய் ஆவின் கனிகளால் கர்த்தர் உங்களை நிரப்பி அநேகருக்கு உங்களை சாட்சியாக வைப்பார். God bless you.